நான் கேட்குறேன், என் ஊரில் இருக்கக்கூடிய டீ கடையில் நான் டீ குடிக்கிறதுக்கு டெல்லிக்காரனுக்கு எதுக்கு வரி கட்டணும்? அது சொல்லுங்க நீங்க. என் ஊர்க்காரன் போற ஹோட்டல்ல நான் இட்லி சாப்பிட்றதுக்கு சட்னி சாப்பிட்றதுக்கும் டெல்லிக்காரனுக்கு எதுக்கு வரி கட்டணும்? சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வரி கிடையாதாமா, ஆனால் இட்லி சாப்பிட்றதுக்கு வரி போட்டு வச்சிருக்கான். யாரு? பிஜேபி காரன். சப்பாத்தி மெஷினுக்கு வேற வரி, மாவு அரிசி மாவு ஆட்டுற அந்த கிரைண்டருக்கு அதிகமான வரி. நம்ம எல்லாம் ஒரே நாட்டுக்குள்ள இருந்தாலும் நமக்கு ஏன் அதிகமான வரி என்று யோசிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார். இது நான் சொல்லல, இதெல்லாம் நான் சொல்லல. கடைசியா பெரியார் பேசும் பொழுது, இறப்பதற்கு முன்னால் அவர் பேசுகிறார். டி நகர்ல தான் பேசுறார். அவர் சொல்றாரு, எப்பா நீ இருக்கிறது 2000 கிலோமீட்டர் அப்பால இருக்கிற, 2000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்ன பிரச்சனை? நீ யாரு முதல்ல என் ஊர்ல நாட்டாம பண்றதுக்கு? இது ரகல வேணாம், சொல்றேன் பேசாம போயிரு. இதான் பெரியார் பேசுறார். சாவதற்கு முன்பு கூட இதை பேசுகிறார். நம்ம அதுதான் கேட்கிறோம். நீ யார அங்கிருந்து இங்க வந்து எங்க ஊர் அரசியல்ல, எங்க ஊர் மெடிக்கல் காலேஜ்ல, எங்க ஊர் ஹோட்டல்ல, எங்க ஊர் தெருவில் இதுக்கெல்லாம் வரிய போட்டு இதுக்கெல்லாம் பிடுங்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற?